Hello viewers, வணக்கம் and welcome to Nifty Funds channel. நான் உங்க ரவிசங்கர், ஆம்கி மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நாம இப்போ HDFC டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஆல் கேப் ஆக்டிவ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் பத்தின டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் செய்யறதுக்கு முன்னாடி நிறைய டவுட் வரும். அதாவது எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் செய்யறது, எந்த ஈக்விட்டி செக்மெண்ட்ல இன்வெஸ்ட் செய்யறது, லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா இல்லை ஸ்மால் கேப்லையா, இன்வெஸ்ட் செய்யறதுக்கு இது சரியான நேரம் தானா, ஸ்மால் கேப் கடந்த 2 வருடங்களா சிறப்பாக செயல்படுது, நாம ஏன் அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஆனால் அது ரொம்ப ரிஸ்க் ஆச்சு, சமீப காலமாக லார்ஜ் கேப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க, இன்னும் சில பேர் மிட் கேப் பர்ஃபார்ம் பண்ணுறதா சொல்கிறாங்க. மேலும் இப்பொழுது இன்வெஸ்ட் செய்யறதுக்கு சரியான நேரம் தானா, இது போல பல சந்தேகங்கள் நமக்கு வரும். இதுக்கு எல்லாம் பதில் சொல்ற மாதிரி ஒரு ஃபண்ட் இருந்தா நல்லா இருக்கும்ல. இதோ அப்படி ஒரு ஃபண்டு தானுங்க HDFC டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஆல் கேப் ஆக்டிவ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். இந்த ஃபண்டை பார்த்தீங்கன்னா HDFCயோட மற்ற ஈக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, இந்த ஃபண்டு HDFCயோட மற்ற ஈக்விட்டி ஃபண்டுகளான HDFC மிட் கேப் ஃபண்ட், HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், HDFC லார்ஜ் கேப் ஃபண்ட், HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட், HDFC லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட், HDFC ஃபோக்கஸ்டு ஃபண்ட் மற்றும் HDFC மல்டி கேப் ஃபண்ட்களில் கலந்து எல்லா ஃபண்டுகளிலும் இன்வெஸ்ட் செய்கிறதால இதில் டவுன் சைடு ரிஸ்க் கம்மியாக இருக்குங்க. இந்த HDFC டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஆல் கேப் ஆக்டிவ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் இன்வெஸ்ட் செய்யறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் செஞ்சு முதலீடு செய்வோம். இந்த ஃபண்டோட NFO பீரியட் செப்டம்பர் 10 முதல் செப்டம்பர் 24 வரை. NFO காலத்தில் ரூபாய் 100 முதல் முதலீடு செய்யலாம். மேலும் இது போல தகவல்கள் பெற மற்றும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.